வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்க இருக்கிறார்கள். இத குறித்து வெளியான முக்கியமான தகவல்கள் என்ன சொல்கிறது? வழக்கமா 4 மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது. இது சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த 23வது தவணை தொகை வெளியீட்டுல சில குழப்பங்கள் இருக்கு. 1 கோடி பேரை பாத்தீங்கன்னா நிராகரிப்பு செஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. யாரெல்லாம் நிராகரிப்பு பட்டியல் பார்த்திருக்கீங்க என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த PM கிசான் பிரதம கிசான் சம்மன் நிதி யோஜனா ஒவ்வொரு தவணையும் வழக்கமாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கில் வரவு வைக்கப்படுவது இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இந்த PM கிசான் திட்டத்தின் மிகப்பெரிய நாட்டின் மிகப்பெரிய திட்டங்கள்ல இதுவும் ஒன்று. PM கிசான் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த பணம் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக விவசாயிகளின் கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். இந்த நிலையில் விவசாயிகளில் தற்பொழுது 23வது தவணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் அந்த கேள்விதான் இப்ப இருக்கு. 23வது தவணை தொகை யாருக்கு முதல்ல கிடைக்கும்? PM கிசான் திட்டத்தின் 23வது பணம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவராகவும் விண்ணப்பிக்கத்தவராகவும் இருந்தால் தவணை பணத்தை பெற உங்களுக்கு முழுமையான உறுதி உண்டு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இருப்பினும் தவணை பலன்கள் பெற சில முக்கியமான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். இதில் முக்கியமானது இந்த EKYC அப்படின்றது ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. EKYC செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பண வரவு வரும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த பண வரவு வருவது தடைப்பட்டு விடும், பணமே வராது அப்படின்றத சொல்றாங்க. EKYC நில சரிபார்ப்பு இதுல முக்கியமான ஒரு விஷயம் அடங்கும். ஆதார் இணைப்பு இதுல அடங்கும். உங்களுடைய மொபைல் எண்ணு, EKYC, PM கிசானுடைய நம்பர் எல்லாமே ஆதார்ல குறிப்பிட்ட நம்பரே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த DBT டிரான்சாக்சன் நடக்காது. குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பணிகளை முடிக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த தவணை பணம் கிடைக்கும் அப்படின்றத குறிப்பா சொல்றாங்க. 23வது தவணை ஜூன் மாதத்துல வருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பாக ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தவணை தொகை வரும். இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல இந்த தவணை தொகையை பெறுவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளலாம். ஜூன் 15க்கு பிறகு இந்த தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வந்துவிடும் மக்களே. இந்த திட்டத்தின் ஒவ்வொரு தவணையும் வழக்கமாக 4 மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. கடந்த 22வது தவணை பணம் மார்ச் மாதம் வழங்கப்பட்டது. அதன்படி 4 மாத இடைவெளியில் ஜூன் மாதத்தில் நிறைவடைகிறது. இருப்பினும் 23வது தவணை ஜூன் மாதத்தில் வழங்கப்படும் என தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இன்னும் வரல. அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்தா மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க. இன்னும் இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வராதனால அப்படியே இது பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். தவணை விநியோகத்திற்கான தேதி ஜூன் மாதத்தில் அறிவிக்கப்படலாம் என்றும் 23வது தவணையின் உண்மையான தொகை ஜூலை மாதத்துல விவசாயிகளின் கணக்குக்கு அனுப்பப்படலாம் என்றும் பல தரப்பினரால் நம்பப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பாக அரசாங்கம் இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதையும் வெளியிடப்படவில்லை. எனவே விவசாயிகள் அரசாங்கத்தின் அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, நில சரிபார்ப்பு, EKYC, மொபைல் எண், ஃபார்மர் ஐடி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த PM கிசானுடைய 23வது தவணை தொகை கிடையாது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.